திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்கே எங்கள் புதிய அலுவலகத்தில் நான் கவர்னர் ஆறதுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்டடத்திற்கு கவர்னர் ஆகி அதுக்கப்புறம் திருப்பியும் அரசியலுக்கு வந்த பிறகு வந்ததில் பெருமகிழ்ச்சி. நல்ல ஒரு கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு மாவட்ட தலைவர் அஸ்வின் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் போய் தஞ்சாவூர்ல ஒரு கட்டடத்தை சூரியனார் பஞ்சாயத்துல திறந்து வச்சுட்டு வர்றாரு. அவர் வந்த உடனே அது இடிஞ்சு விழுந்துருது. அதே மாதிரி இன்னைக்கு விவசாய கல்லூரிக்கு என்று கட்டணம் இல்லாம 3 ஆண்டுகள் அவர்கள் எல்லாம் கல்யாண மண்டபத்துல படித்து கொண்டிருக்கிறார்கள். யாத்திரை பக்தர்கள் போகலாம், ஆனா தமிழ்நாட்டுல டாக்டர்கள் யாத்திரை போய் அவங்க கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். பக்தர்கள் யாத்திரை போறதை இப்ப விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறாங்க திருமாவளவன், முதலமைச்சர் எல்லாம். டாக்டர்கள் யாத்திரை போறாங்க எதுக்குன்னா அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை. உதாரணத்திற்கு வேலூர்ல பாத்தீங்கன்னா 35 மருத்துவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல 8 மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. 35 மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டிய ஒரு இடத்துல 8 மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. மகப்பேறு மருத்துவர் எப்படி சாமானிய மக்களுக்கு சரியாக கிடைக்கும்? அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட 35 கல்லூரியில ஒரு புது ஆசிரியர் கூட நியமிக்கப்படல. ஆனா இன்னைக்கு கல்லூரிகளை திறக்கிறேன்னு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஆக எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்த ஒரு அரசாக தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா காலி பணியிடங்கள், மருத்துவ காலி பணியிடங்கள், ஆசிரியர் காலி பணியிடங்கள், தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். 14,000 செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 19,000 அரசு மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவர்கள் எங்களோட கோரிக்கைகளை யாரும் செவிசாய்க்கல, அதனால நாங்க சேலத்துல இருந்து கலைஞர் சமாதி வரைக்கும் யாத்திரை போக போறோம் என்று யாத்திரை கிளம்பியவர்கள் இன்று கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆக அரசாங்கம் ஆர்ப்பாட்டமா நடக்குதான, ஆர்ப்பாட்டத்தில் தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உங்களோட அரசாங்கத்தின் நிலைமை. ஆனா செல்வ பெருந்தகை சொல்றாரு, இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லையாம். இந்தி கூட்டணியில் ஓட்டை விழாது, இந்து கூட்டணிக்கு ஓட்டும் விழாது, அவ்வளவுதான். நீங்களா ஓட்டை விழாதுன்னு சொல்லிட்டு அதை விட செல்வ பெருந்தகை சொல்றாரு, அடுத்த தலைமுறைக்கான கூட்டணியா. இதுல காங்கிரஸ் தொண்டர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாங்க இப்படிதான் அடிமையா இருப்போம் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்காக கூட்டணி சொல்லி திருப்பி சொல்றாரு. இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லை, ஓட்டும் விழாது. அந்த சூழ்நிலையில தான் இன்று இருக்கிறது. ஏனென்றால் ராகுல் காந்தி போன்றவர்கள் தவறான நேற்று அமெரிக்கா இந்திய பாகிஸ்தான் போரை நிறுத்தியது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர் சொன்னதை வழிமொழிந்து கொண்டிருந்தார் ராகுல் காந்தி. ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் செவிட்டில் அறைந்தால் போல பாகிஸ்தான் போர் வேண்டான்னு சொன்னதுனாலதான் நாங்க போரை நிறுத்தினமே தவிர 3வது ஒரு நாடு சொன்னதுனால இந்த போரை நிறுத்தலை என்று வீரத்தோடு பதிவு செய்திருக்கிறார். இதை பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ்காரர்கள் எங்கே போக போகிறார்கள்? ஆக போரில் கூட இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எல்லாவற்றுக்கும் மேல நாங்க 22ஆம் தேதி நாங்க எல்லாம் ஒரு மாநாடுக்கு போறோங்க. முருக பக்தர்கள் மாநாடு. நாங்க எல்லாருமே முருக பக்தர்கள். அதனால நாங்க மாநாடுக்கு போறோம். நாங்க மாநாடுக்கு போனா உங்களுக்கு ஏங்க பதற்றம்? முருக பக்தர் மாநாடு அறிவிச்ச நேரத்துல இருந்து முதலமைச்சரும் பதற்றத்துல இருக்கிறார், அண்ணன் சேகர்பாபுவும் பதற்றத்தில் இருக்கிறார். தமிழக அரசாங்கமே, தமிழகத்தை சார்ந்த அனைவருமே, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள். ஏன் முருக பக்தர் மாநாடு? இவர்கள் பக்தியை வைத்து பிரிக்கிறார்களாம். நான் கேட்கிறேன், அண்ணன் திருமாவளவனே ஒரு கேள்வி கேட்கிறேன். முருக பக்தர்கள் மாநாடுக்கு எதிராக மனித சங்கிலி நடத்துறீங்களே, வேங்கை வயல்ல பட்டியலின சகோதரர்கள் நலமாக தண்ணீர் குடிப்பதை விடுத்து மலமாக தண்ணீர் குடிக்க வைத்தார்கள். அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், மனித சங்கிலி நடத்துனீங்களா? ஆக உங்களின் நோக்கம் என்ன? அது மட்டும் இல்ல, முருகன் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு கூட நிக்கிறவர் யார்? அமீர். ஆக அமீரையும் முருகனை பற்றி பேச வைத்ததுதான் முருக பக்த மாநாடின் வெற்றி என்று சொல்கிறேன்.
ஆக உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் ஒதுங்கி போங்கள். நம்பிக்கை உள்ள எங்களை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமையே இல்லை. ஆமா, யோகி ஆதித்யநாருக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறாங்க. ஆமா, நாங்க ராமனை கும்பிடுபவர்கள் இங்க இருக்கிறாங்க. யோகி ஆதித்யநாத் சுப்பிரமணியத்தையும் கும்பிடுவார். ஆக உங்களுக்கு இன்னொரு மாநிலத்திற்கு போனால் அடையாளம் கிடையாது. ஆனா எங்களுக்கு அடையாளம் இருக்குங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போனா ராமனை கொண்டாடுவார்கள், கேரளாவுக்கு போனா ஐயப்பனை கொண்டாடுவார்கள், இதே போல கொண்டாடி கல்கட்டாவுக்கு போனா காளியை கொண்டாடுவார்கள். இப்படி அவர்களை கொண்டாடி மக்களை பிரித்து ஆளுகிறார்கள். எங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு அடையாளம் இருக்குங்க, உங்களுக்கு அடையாளம் கிடையாதுங்க. எங்களுக்கு முருகன் எங்களது அடையாளமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். தமிழ் கடவுள் முருகன் எங்கள் முருகன். அதனால் நாங்கள் அவரை கொண்டாடுவோம். அதுக்கு கொண்டாட்டத்திற்கு எதிராக ஒரு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டமா, அதுல அண்ணன் திருமாவளவன் அதுக்கு ஒரு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பாராம். முதலில் உங்க சகோதரர்கள் பாதிக்கப்பட்டதை எதிர்த்து நீங்கள் மனித சங்கிலி நடத்தினீர்களா என்று நான் கேட்கிறேன். ஆக திமுக கூட்டணியில உள்ள கட்சிகள், செல்வ பெருந்தகைக்கு உள்ள ஆசை இருக்கு, ஆனா வெளியே இப்படி பேசி கொண்டிருப்பார். அண்ணன் திருமாவளவன் தான் முதலில் துணை முதலமைச்சர் என்ற வெளிப்பாடையே அவர் வெளியிட்டார். அப்புறம் அவரும் இல்ல பிஜேபி வந்துடக்கூடாது, அதனால எத்தனை இடங்கள் வாங்கினாலும் நாங்க வாங்கிக்கிட்டு ஒட்டியே இருப்போம் அப்படின்னு சொன்னால் மக்கள் நிச்சயமாக உங்கள் கூட்டணியை எதிர்த்து ஓட்டு போடுவார்கள் என்பது தவறாமல் மக்களுக்கு தெரிகிறது. கல்வி உதவித்தொகை நீக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை எதிர்த்து ஒருவர் கோர்ட்டு போயிருக்கிறார். 100 ரூபாய் கேஸ் மானியம் கொடுப்பேன்னு சொன்னீங்க, அதை கொடுக்கல. அமித்ஷா அவர்கள் நீங்கள் எல்லாம் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னவுடன் ராசா அவரை விவாதத்துக்கு அளித்தார். நான் கேட்கிறேன், சிபிஎம் செயலாளர் சண்முகம் அவர்களை முதல்ல விவாதத்துக்கு அழைங்க. தப்பா கணக்கு போடுறீங்கன்னு தப்பு கணக்கே அவர் சொல்லி இருக்கிறார். அதனால் திமுக கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஏனால் அவர்கள் இன்று வாக்குகளை கேட்க போனால் மக்கள் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள். அதனால் இன்று அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி, திமுக இந்தி கூட்டணி தோல்வி பெறக்கூடிய கூட்டணி என்றுதான் அர்த்தம். இன்னும் சொல்ல போனா தமிழக மாணவர்களும் பெற்றோர்களும் ஸ்டாலினையும் கல்வி அமைச்சரை அவர்களையும் மன்னிக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றியதனால் இந்தியாவில் உள்ள 54 கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் உலக பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறது. இதுவரை இந்தியாவில் இல்லாத அளவிற்கு. இதற்கு பிரதமரே சொல்லி இருக்கிறார், இதற்கு காரணம் புதிய கல்விக் கொள்கை. நான் புதிய கல்விக் கொள்கை என்றால் இந்திய அரங்கிலிருந்து உலக அரங்கிற்கு குழந்தைகளை உயர்த்துவது, வகுப்பறையில் இருந்து குழந்தைகளை உலக அரங்கிற்கு உயர்த்துவது என்று. 180வது இடத்தில் ஐஐடி வந்திருக்கிறது. ஆனா தமிழகத்தை சார்ந்த பல்கலைக்கழகங்களின் நிலை என்ன? ஆக நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லி தமிழக கல்வி நிலையங்களின் தரத்தை குறைத்து கொண்டிருக்கிறீர்கள். இது மாணவர்களை பாதிக்கும். தமிழக மாணவர்கள் பாதிப்படைவார்கள். உலக அரங்கில் மற்றவர்களோடு போட்டி போடும் பொழுது தமிழக மாணவர்களை நீங்கள் தோல்வியுறச் செய்கிறீர்கள் என்ற மிக மிக வருத்தமான பதிவை நான் இங்கே செய்கிறேன். எல்லா குழந்தைகளும் புதிய கல்விக் கொள்கை என்றால் ஏதோ மொழி கொள்கை மட்டும் அல்ல. மறுபடியும் சொல்றேன், தமிழக முதலமைச்சருக்கு புரியலையா என்னன்னு தெரியல, கல்வி அமைச்சருக்கு புரியலையா என்னன்னு தெரியல. மறுபடியும் சொல்கிறேன், புதிய கல்விக் கொள்கை என்பது மொழி கொள்கை மட்டுமல்ல. எல்லா விதத்திலும் கல்வியை உயர்த்தி டிஜிட்டல் கிளாஸ் ரூம் வரைக்கும் உலக தரம் வாய்ந்த கல்வியை கொடுப்பது தான். அதனால தான் இதுவரைக்கும் உலக அளவில் இல்லாத அளவிற்கு இந்திய பல்கலைக்கழகங்கள் அதிக இடங்களை பிடித்திருக்கிறது. இன்னொன்றை நான் சொல்றேன், திறமை பாலம் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒன்றை அறிவித்திருக்கிறார். நம்ம குடும்பத்தில் எல்லாரும் கலெக்டருக்கு, ஐபிஎஸ்க்கு, ஐஏஎஸ்க்கு எழுதுவாங்க. தேர்வாகுன்னா பட்டியலில் வராது. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டோமே, பட்டியலில் வரலையே, நமக்கு வேலை கிடைக்கலையான்னு எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. அந்த மனதை உணர்ந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 10,000 பேரோட பட்டியலை வெளியிட்டு இருக்கிறார். ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல தேர்வு பட்டியலில் அவங்க வரமாட்டாங்க. ஆனா அதுக்காக படிச்சு நல்ல மார்க் வாங்கி திறமையாளர்களாக இருப்பார்கள். அவர்களை நிறுவனங்கள் தேர்வு செய்து வேலை கொடுக்கலாம். ஆக எல்லா விதத்திலுமே யாரும் மனசங்கடம் பட்டுவிடக் கூடாது, திறமையாளர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதை மக்கள் உணர வேண்டும் என்பது எனது கருத்து.
வேற என்னப்பா? இல்ல, அது குடும்பத்துல ஒரு மோதல் ஏற்பட்டிருக்குப்பா. இனிமேதான் அவங்க வந்து எவ்வளவு பணம் லாபம் அது இதெல்லாம் இனிமேதான் வெளியே வரும். அதனால அவங்க குடும்பத்துல அவங்க லாபத்தை எடுத்திருக்காங்க. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது அவங்க குடும்பத்திற்குள்ள உள்ள பிரச்சனை. முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ள அவரு தான் அவர் போட்ட சட்டை என்னோட மோடி விமர்சிச்சிருக்காரு. அதாவது நிதி வந்து மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது, மாநில அரசு தான் அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது மாப்பிள்ள அவருதான் சட்டை அவருதுனா, அதாவது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கூட சட்ட வேட்டியோட தான் தமிழகத்துக்கு வருகிறார். தமிழக முதலமைச்சர் கூட தமிழ் பண்பாடோட அந்த உடையை இப்ப பின்பற்றுறது இல்லை. அதனால சட்ட வேட்டியை அணிந்து கொண்டு எங்களது தலைவர் நட்டாஜி வரும்போது வர்றாரு. அதனால நீங்க உங்களோட உதாரணத்தை கொஞ்சம் மாத்தி அமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் என்னால கொடுக்க முடியும். மத்திய அரசு எவ்வளவு 10 லட்சம் கோடி தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். உடனே சொல்லுவாங்க அது மக்கள் வரி பணம் தானே. அப்ப நீங்க கொடுக்குற உரிமை தொகையிலிருந்து உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க. இல்ல இன்னும் சொல்ல போனா டிஃபென்ஸ் காரிடார் பல இதுவரைக்கும் வந்தே பாரத் ட்ரெயின் எல்லா மாநிலத்தை விட அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நிதியையும் அது இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்குது. ரேஷன் கடையில 3.5 கோடி ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு, 3.5 கோடி மக்களுக்கு 1.5 கோடி ரேஷன் கார்டு, 3 மாதத்திற்கான 35 கிலோ அரிசியை ஒன்னா கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஏன்னா இது இடையில வீணாக கூடாது அப்படின்னு. இதுல மகாராஷ்டிரா, ஒரிசாலாம் அதை உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களால அதை கொடுக்க முடியாதுன்னு. எங்க ரேஷன் அடையில ஒரு ஆளு தான் இருக்காங்க, இடம் இல்லை. ஆக மக்களுக்கான மத்திய அரசு கொடுக்கின்ற அரிசியை கூட சரியாக விநியோகிக்க கூடிய அளவில் கூட உங்களது கட்டமைப்பு இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எய்ம்ஸை பத்தி சொல்றாங்க. எய்ம்ஸ் எனக்கு நல்லா தெரியுங்க. எய்ம்ஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டை அவங்க கட்டமைப்பதற்கு உலக தரம் வாய்ந்த கட்டமைப்பு வேணும். இன்னைக்கு ஒரு வேளாண் கல்லூரியை ஒழுங்கா அவங்களால நடத்த முடியல. நான் ட்விட்டர்ல போட்டா வேளாண் கல்லூரியா மருத்துவக் கல்லூரியா ஒண்ணுன்னா, உங்களை விட எனக்கு மருத்துவத்தை பத்தி அதிகம் தெரியுங்க, உங்களை விட மருத்துவக் கல்லூரி பத்தி எனக்கு அதிகம் தெரியும். நீங்க படிக்காத நீங்களே மருத்துவக் கல்லூரி பத்தி பேசிங்கன்னா, படிச்ச மருத்துவக் கல்லூரி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆக எய்ம்ஸை பத்தி நாங்க உடனே ஒரு கல்லை தூக்கிட்டு நீங்க வேளாண் கல்லூரியோட செங்கல் இதை காமிக்க நாங்க அவட கீழ்த்தரமானவங்க அல்ல. ஆனா நான் கேட்கிறேன், ஒரு கல்லை தூக்குறீங்கல்ல, எய்ம்ஸ் வருதுன்னு தெரிஞ்சப்பதானே கல்லை தூக்க முடிஞ்சது. 20 வருஷம் மத்திய ஆட்சியில இருந்தீங்களே, ஒரு எய்ம்ஸை கொண்டு வந்தீங்களாங்க நீங்க? அதே மாதிரி கீழடி, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் தமிழ் பழமையானது என்று ஏற்கனவே பதிவு செய்து விட்டாங்க. ஆக எங்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு பாராபட்சம் இருந்தா ஏன் அதையெல்லாம் பதிவு செய்யறாங்க? இன்னைக்கு கூட நான் அடிச்சு சொல்றேங்க, கீழடி உலக தரம் வாய்ந்த ஒரு பொருளாக மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் அதுக்கு பாரத பிரதமர் தான் காரணம். நீங்க தமிழக தொல்லியலில் நீங்கள் அக்கறை காண்பிக்கவில்லை. நான் சவாலே விடுறேங்க ஸ்டாலினுக்கு, நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த யூபிஏ அரசாங்கத்தில் தமிழகத்தை சார்ந்த எவ்வளவு தொல்லியல் அகழ்வாராய்வுகள் நடந்தது, தமிழகத்தின் தொன்மையை எந்த அளவிற்கு நீங்கள் எடுத்து கூறினீர்கள். 25 எய்ம்ஸ் இந்தியா முழுசும் வந்துருச்சு, தமிழகத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது. அதுல இன்னைக்கு அந்த விவசாய கல்லூரியில சில ஏக்கர்களுக்கு எங்களுக்கு நிலம் கையகப்படுத்துறதுலாம் பிரச்சனைன்னு சொல்றீங்க. ஆக இத்தனை ஏக்கர்ல ஒரு எய்ம்ஸ் வருதுன்னா அதுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த வந்த பின்பு இந்த இங்கிலாந்து, அமெரிக்கா கூட நம்ம போக வேண்டியது இல்லை. எய்ம்ஸ்னா அவ்வளவு மருத்துவத்துறையும் அதுல இருக்கும். ஆனாலும் 4 ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அதை நிறைவு செய்து விட்டாங்க. எய்ம்ஸ் கொண்டு வந்தீங்களா? ஒரு கேள்வி கேட்கறீங்க. கொண்டு வந்த எய்ம்ஸ் தாமதப்படுத்துன்னு கேள்வி கேட்கறீங்கல்ல, எய்ம்ஸ் கொண்டு வந்தீங்களா? தமிழகத்துல எய்ம்ஸ் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அடிப்படை ஆதாரத்தோடு நிறுவியது யார்? ஆரம்பித்தது யார்? கீழடியில் இந்த அகழ்வாராய்ச்சியை ஆரம்பித்தது நாங்க. தாமதப்படுத்துறேன்னு சொல்றீங்களே, நீங்க செய்யவே இல்லையே. ஆக எதற்கும் முயற்சி செய்ய மாட்டாங்க. எப்படி நீட்டுக்கு பொய் சொன்னார்களோ அதே போல பொய் சொல்லி கொண்ட எந்த சவாலையும் சந்திக்க தயார். கீழடியில் 2014 முன்னாலேயே அகழ்வாராய்ச்சியில் தொன்மை பொருட்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டார்கள். நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க? எவ்வளவு அகழ்வாராய்ச்சி? ஒரு அதிகாரிக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு அதிகாரி தான் தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கிறார் அகழ்வாராய்ச்சிக்கு. ஆனா எல்லாவற்றையும் இன்னைக்கு கீழடிக்கு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. என்னால எதிர்த்து சொல்ல முடியும். தமிழகத்தின் தொன்மையை உலகிற்கு அறிவித்தது பாஜக அரசு தான், நீங்க இல்ல.
ஆதாரபூர்வமா யூபி அரசாங்கத்துல எத்தனை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எத்தனை எய்ம்ஸுக்கு இங்க அடிக்கல் நாட்டினீங்க தமிழ்நாட்டுலன்னு சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டுல எய்ம்ஸ் வருவதற்கு காரணம் பாஜக, தமிழ்நாட்டுல கீழடி வந்ததற்கு காரணம் பாஜக, தமிழ்நாட்டுல டிஃபென்ஸ் காரிடார் வந்ததுக்கு பாஜக, தமிழ்நாட்டுல 11 மருத்துவக் கல்லூரி புதிதாக வந்ததற்கு காரணம் பாஜக, தமிழ்நாட்டுல நெல்லை, மதுரை போன்ற இடங்களில் உயர் மருத்துவமனைகள், கல்லூரிகள் அரசாங்கத்தினால் நிறுவப்பட்டதற்கு காரணம் பாஜக. இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டில சென்னை மிக அதிகமாக வளர்ந்து வருவதற்கு காரணம் பாஜக. இருந்த சென்னையை கீழ்த்தரமா ஆக்கி வச்சிருக்கீங்க மழை வந்தா. ஆனா பாஜகவினால் தமிழ்நாடு முன்னேறி வருகிறது என்பது எந்த சபையிலும் சொல்ல தயார். நீங்க பொய் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள், நாங்கள் உண்மை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அதுதான் நான் சொல்றேன். அங்கீகாரத்தை அவங்க சில கேள்வி அவங்க நான் கேட்கிறேன், ஆரம்பிச்சிங்களா? தாமதத்தை பத்தி பேசுறீங்களா? ஆரம்பிச்சிங்களா? ஒன்று. இரண்டாவது, அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறார்கள். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ரேஞ்ச் கொடுப்பாங்க, 300வது ஆண்டிலிருந்து 800வது ஆண்டு வரை. இதுல ரேஞ்ச் கொடுக்காம சில பதிவுகள் இருக்கிறது, அதை சரி செஞ்சு எங்களுக்கு அனுப்புங்கன்னு கேட்கிறாங்க. ஆதிச்சநல்லூர் போன்ற இடத்துல அகழ்வாராய்ச்சியில அதிக தொன்மை வாய்ந்தது தமிழகத்தில் உள்ள பொருட்கள் என்று ஏன் மத்திய அரசு தானே அறிவிச்சது. அப்போ மத்திய அரசுக்கு என்ன பாராபட்சம் இருக்க போகுது? அதனால நீங்க இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், எனக்கு அந்த கொஸ்டின்ல அந்த பதில எனக்கு திருப்தி இல்லை. மாணவர்கிட்ட இந்த 2 பதில் கேட்கிறேன். அப்ப மாணவனை ஃபெயில் ஆக்குறதுக்கு நான் கேட்கல, மாணவனின் உண்மைத்தன்மை தெரிந்து கொண்டு வருங்காலத்துல அந்த மாணவனோட பாசை யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. இன்னைக்கு அந்த தொன்மைத்தன்மை இல்லாம, தொன்மைத்தன்மை இருக்கிறதுல எந்த மாட்டுக்கு, இன்னும் சொல்ல போனா ஸ்டாலினோட தமிழ் உணர்வு எங்களுக்கு இருக்கு. என்னமோ தகு லைஃப்னு ஒரு படத்துல இங்கிலீஷ் பேரை வச்சுக்கிட்டு தமிழ் உணர்வுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்லையா நான் கேட்கிறேன். தமிழ் உணர்வுன்னா தமிழ் படத்துக்கு தமிழ் பேர் வைக்க வேண்டியது தானே. ஸ்டாலின் சொல்றாரு எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ் பெயர் வைங்க, எல்லா படத்துக்கும் இங்கிலீஷ் பேர் வச்சுட்டு இருக்கீங்க. அதுல வேற தமிழ் உணர்வாளர் அவரு நடிச்சவரு, தமிழ் உணர்வாளர் தமிழ்ல பேர் வைங்களா? அதுக்கு தமிழ் பேர் என்னன்னு தெரியல. இப்படி ஒரு பேர் தமிழ்நாட்டுல அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆக எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு அந்த தமிழ் உணர்வாளர் தமிழ், உங்க நிறுவனங்கள் எல்லா பேரும் தமிழை வச்சு தமிழ் உணர்வாளர் தமிழ், யாரை ஏமாத்துறீங்க? அதனால தமிழ்நாட்டுல நாங்க சவாலா எடுத்துக்கிறோங்க. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பாஜக தான் நிச்சயமாக உதவி செய்ய முடியும். டபுள் என்ஜின் கவர்மெண்ட் இல்ல, ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட் 2026 வரப்போகுது. அதுக்கப்புறம் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் தடை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு யோகா உலகத்தில் எல்லோரும், இன்னைக்கு அமெரிக்கால யோகா நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குதுங்க, இஸ்லாமிய கண்டன அரபு நாடுகள்ல நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஆனா அரசாங்க விழால யோகா நடத்தாத ஒரே மாநிலம் இந்த மாநிலம் தான். மக்கள் மீது அக்கறையே கிடையாது, மக்கள் உடல் நலத்தின் மீது அக்கறையே கிடையாது. ஆக இப்படிப்பட்ட அரசு போக வேண்டும் என்பதான் எங்களது ஆசை. அதனால 11 ஆண்டு கால ஆண்டை இந்த வாட்டி கொண்டாடுவோம். 2026 எங்கள் வெற்றியை கொண்டாடுவோம். அதற்கு தமிழ் கடவுள் முருகன் எங்களுக்கு துணை நிற்பார். பாஜக கூட்டணியில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணி அது எத்தனை வாட்டி பதில் சொல்லியாச்சு. நீங்க திருப்பி கேள்வி கேட்கறது அர்த்தமே இல்ல. அமித்ஷா வருவாரு, அவர்கிட்ட கேளுங்க. நிதி ஒதுக்கல, அதே போல 100 நாள் வேலையும் மத்திய அரசு தான் நிதி ஒதுக்காம இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு தெலுங்கு இருக்கிறார். இங்க ஜெயிச்ச எம்பி வைக்கிறார், அதை பத்தி இங்க ஜெயிச்ச எம்பி எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது இங்க இப்ப சில கணக்குகளை கேட்கிறார்கள். மத்திய 100 நாள் வேலை வாய்ப்புல சில முறைகேடுகள் நடந்ததற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சில சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நிதியை ஒதுக்கிட்டாங்க. 2வது ஒரு பகுதிக்கு இந்த கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொன்னா கொடுக்க போறாங்க. ஆக நான் எதுவுமே என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். ஆனா நான் மக்களுக்கு சரியா போய் சேர்ந்தேன். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேங்க, பத்திரிகை சகோதரர்லாம் நீங்க போங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு செய்துகிட்ட பெண்கள்கிட்ட கேளுங்க உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்குதுன்னு, ஆண்கள்கிட்ட கேளுங்க எவ்வளவு காசு கிடைக்குதுன்னு, அரசாங்கம் எவ்வளவு கொடுத்தது, கமிஷன் வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு கேட்டுட்டு என்ற பதில் சொல்லுங்க. கொடுக்கப்பட்ட நிதி அவங்களுக்கு நேரா சரியா போய் சேரணுன்றதான் மோடியோட ஆசை. ஆனா கொடுக்கப்பட்ட நிதி கமிஷன் வாங்கி கொண்டு பாதியா கொடுக்க கூடாதுன்றதான் மோடியோட ஆசை. ஏன் பாதியா கொடுத்து ஏன் மீதி கொடுக்கலன்னு கணக்கு கொடு, மீதியை நான் கொடுக்குறேன்றது மோடியோட ஆசை. இதான் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கட் பண்றதுக்கு மோடிக்கு ஆசையே கிடையாது. நீங்க தான் அதை பிரச்சனையாக்கி கொண்டு இருக்கிறீங்க. தந்தை மகன் மோதல் இல்ல, அது பாச போராட்டம்.
ஐயா தம்பிங்களா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவ்வளவு நல்லது விஷயம் பேசின அப்புறம் கூட்டணி கூட்டணி கேட்டா அதையே மட்டும் போடுங்க. இதெல்லாம் போடுங்க. நீங்க என்டிஏ கூட்டணியில யார் யார் வருவாங்களோ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இவங்கெல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆச்சரியங்கள்லாம் காத்திருக்கிறது, காத்திருங்கள், அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சி 100க்கு 300 முறை வந்து முருகரை பத்தி சொல்றீங்க. இந்துடைய கடவுளை நாங்க முதல் கடவுள் சொல்றீங்க. அதே முஸ்லீமுக்கும் இஸ்லாமியர்களையும் அவங்கள வந்து ஊக்குவிக்கிறதோ இல்லைன்னா அது மாதிரி ஏதாவது ஒரு மாநாடு நடத்தப்படுமா? இல்ல அவங்களுக்கும் சேர்ந்த கட்சி தான் பாரதிய ஜனதா. அவங்களும் சேர்ந்த கட்சி தான். நான் கேட்கிறேன், சென்னையில 3 தொகுதி தான், மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை. தென் சென்னையோட வேட்பாளர் நானு, வட சென்னையோட வேட்பாளர் யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்? கிறிஸ்தவர். நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். இப்போ 1000 டாஸ்மாக்ல 1000 கோடி வீடெல்லாம் சீல் வச்சாங்க. ஆனா தமிழக முதல்வர் போயிட்டு பேசுகிறோம், தலைவரை பார்த்துருக்கிறோம், பிரதமர் பார்த்துருக்கிறோம், அந்த வீடை சீல் எடுக்கிறதுக்கு அமலாக்கத்துறை சரின்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். சீல் எடுக்க இதெல்லாம் சட்ட ரீதியாக நடக்கிறதெல்லாம், அது சட்ட ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஊழல் நடந்திருக்கிறது, அது நிச்சயமாக வெளிப்படும். அதற்கான காரண காரியங்களை நாம் பார்ப்போம். ஒருவரோட கார்ல வந்து சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு போயிட்டு இருக்கு. இத பத்தி எந்த ஒரு கட்சியும் பெருசா பேசவில்லை. இல்ல, ஒரு இதாவது காவல்துறை அதிகாரிகளே கைது செய்யப்படுவதும், காவல்துறை அதிகாரிகளை பற்றி நீதிமன்றங்களில் விவாதம் வருவதும் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காவல்துறை சரியாக செயல்படுகிறதா என்றால் 2 ஆண்டுகள் ஆயும் ஜெயக்குமார் என்ற சகோதரர் காங்கிரஸை சார்ந்தவர் கண்டுபிடிக்கப்படலை. ஏன் நேருவோட சகோதரர் அவர் கொலையே இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இன்னைக்கு அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில தான் கண்டுபிடிச்சாங்களா? ஒன்னும் கண்டுபிடிக்கல. வேங்கை வயல் ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிக்கல. ஆக கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருக்கிறார்களே தவிர கண்டுபிடிக்க மாட்டேன்றாங்க. ஆக காவல்துறையில் இருக்கின்ற இந்த முறைகேடுகளை முதலமைச்சர் தான், அந்த துறையை வைத்திருக்கும் முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். தொகுதி வரையறை வரும், தொகுதி முடிவு வாங்கும்போது சொல்றேன். தேர்தல் வரும்போது சொல்றேன். இப்போ பாமகவுடைய தலைவராக இருக்கிறேன்னு சொல்ற அன்புமணி சொல்லியிருக்காங்க, திமுகவுக்கு ஒழிக்கிறது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க அப்பா அதுக்கு எதிர்மாறா சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாருங்க? அவங்ககிட்ட கேட்டா பரவாயில்ல. நீங்க எப்படி சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டா பரவாயில்ல. ஒரு மூத்த தலைவர் உங்களோட மூத்த தலைவர் அவங்க கிட்ட, அவங்க சொன்னதுக்கு அவங்ககிட்ட கேளுங்க. மூத்த தலைவரை நிறைய கருத்து சொல்லிட்டேன், அந்த கருத்தை எடுத்துக்கோங்க. தம்பிங்களா, ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு